இங்கே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அப்புக்கு ஹெல்ப் பண்ண போகிற விஷயத்த நம்ம கேடி பெரியம்மாவும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஹீராவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க. அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எடுக்க வந்த இடத்துல ஹீராவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் செக்யூரிட்டி மூலமாக ரக்ஷித்துக்கு தெரிய வரையும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா போலீஸை நடுவுலேயே மறித்து மாசா கீழே இறங்கி வந்து நான் சொல்லி தான் அந்த பாக்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க, அப்போ மேலே இந்த தப்புலாம் அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியும் போலீஸும் பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுருவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஹீராவும் எதுக்காக நீ எப்போவுமே அவளுக்காக சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. உடனே ரக்ஷித்தும் இன்னைக்கு அந்த ரவுடி கும்பல் வந்து ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணும்போது அப்போ தானே எனக்கு சப்போர்ட்டாக நின்னா, இன்னைக்கு நான் அவளுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன். அது சரி கரெக்டாக அப்போது ஆஃபீஸ்க்கு வர போகிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு உடனே ஹீராவும் பார்த்தீங்கன்னா அவளுக்காக ஹெல்ப் பண்ண போகிறேன்ட்டு என்கிட்ட என்ன சொல்லவா செஞ்சேன், அப்போ உனக்கும் என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லை சொல்லிட்டு ஹீராவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. அதே நேரம் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா எதுக்காக போலீஸ் கேட்கும்போது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, எப்படிங்க உங்ககிட்ட தான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படிங்க அந்த சத்தியத்தை மீறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட ஸ்கூட்டியில் போகலான்னு கிளம்பும் போது பாக்ஸை சரியாக வச்சுட்டு உட்காரவே முடியாது. அப்போ இதை பார்த்துட்டு நம்ம ரக்ஷித்தும் பாக்ஸை என் கையில் கொடுக்குறீங்களா, நீங்கள் பிடிச்சிருக்க ஸ்டைலில் வச்சா எப்படியும் பாக்ஸ் கீழே விழ தான் போகுது, பாக்ஸ் கீழே விழுந்தால் மறுபடியும் எங்கே வருவீங்க, என்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு வரணும், அடுத்த தடவை கண்டிப்பாக உங்களுக்காக என்னால் ரிஸ்க் எடுக்க முடியவே முடியாது, பேசாமல் வண்டியில் 2 பேரும் உட்காருங்க, நானே உங்களை வீட்டில் விட்டுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா எங்களை இங்கேயே ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்ல ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அவங்கள இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி அப்போ இன்னொரு டப்பா எடுத்துகிட்டு வர்றதை பார்த்துட்டு மாஸ்க் போட்டுட்டு வந்து அந்த டப்பாவையும் எப்படியாவது பிடிங்கிடலான்னு நினைக்க கரெக்டாக நம்ம ரக்ஷித்து வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் திரும்ப போகலையே அப்படின்னு கேட்க, இல்லைங்க நீங்கள் ஃபோனை விட்டுட்டு வந்துட்டீங்க, அதான் கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லுவாங்க. என்ன ரக்ஷித் கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா பேண்டேஜ்லாம் போட்டு விடுவாங்க. லலித் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சும்மா இல்லாமல் நம்ம அப்போ செய்ய போகிற தறி மிஷினையே பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுருவாங்க. இதனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எதுக்கும் கவலைப்படாத, நம்பர் தான் கிட்ட அந்த மெக்கானிக்கோட ஃபோன் நம்பர் தான் இல்லையே தவிர அட்ரஸ் இருக்குது, நான் நேராக போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு போன இடத்துல வெயிலில் தலை சுற்றி விழ போகிற மாதிரி போகையும் கரெக்டாக அந்த இடத்துக்கு ரக்ஷித்தும் வந்துட்டு நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்க அப்பாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித் பண்ண ஹெல்ப்காக மரியாதையாக நம்ம ரக்ஷித்தை நடத்துவாங்க. அப்பாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித் கிட்ட தறி ஓட்டுற மிஷினும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆனதுனா ரோட்டில் வந்து இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லியும், அப்படின்னா நீங்கள் துணி நெய்வீங்களா அப்படின்னு கேட்க, ஒரு காலம் நெஞ்சுக்கிட்டு இருந்தேன், கண் பார்வை வாங்கினதுனால இப்போ நான் அந்த தொழிலை விட்டுட்டேன்னு சொல்லது மட்டும் இல்லை, உடனே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா தறி மிஷினை சரி செய்யறதுக்காக மெக்கானிக்கை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வரவழைப்பாங்க. இதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட அப்போட அப்பாவும் பார்த்தீங்கன்னா தறி மிஷினை காட்டுவாங்க. அது மாதிரி ஒரு காலத்தில் அவினாஷ் சாரீஸ்ன்னு நான் கடையே வச்சுருந்தேன்னு சொல்லியும், அப்போ நான் அவினாஷுங்கிறது நீங்களான்னு கேட்க, அவினாஷுங்கிறது நான் இல்லை என் பையன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களும் துணி நேர வேலை தான் செய்கிறாங்களான்னு கேட்க அவங்க அப்பாவும், இல்லை கடை பேர் மட்டும்தான் என் பையனோடது, மற்றபடி என்னோட கலையோட மொத்த வாரிசே என் பொண்ணு தான், அதுதான் என் பொண்ணுன்னு ஃபோட்டோவை காமிச்சதான் நம்ம அப்பாவை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அந்த ஃபோட்டோவில். அது மட்டும் இல்லாமல் அவங்க காம்படிஷனில் கலந்துருக்க விஷயத்தையும் நம்ம ரக்ஷித் கிட்ட சொல்ல, ஏன்னா இதுதான் அப்பாவோட வீடான்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் தறி மிஷின் நல்லா ஓடுதான்னு செக் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதே நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் விசிட்டுன்ட்டு நம்ம அப்பாவோட வீட்டுக்கு வந்த இடத்துல அப்பா என்னவோ தறி மிஷின் ஓடுதான்னுட்டு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ புடவை நெய்கிறது இவங்க தான், அப்போ சீட் பண்ணுறாங்க சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்குவாங்க. அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வீடியோவை காமிச்சு இனிமேல் நீ இந்த போட்டியில் பங்கெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க.